வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 27/3/2026. காலையில் 10:07 வரைக்கும் நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது. மதியம் 3:25 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூச நட்சத்திரமும் காணப்படும். இரவு 10:10 வரைக்கும் அதிகண்ட நாமயோகமும் அதற்கு பிறகு சுகர்ம நாமயோகமும் காணப்படுகிறது. காலையில் 10:07 வரைக்கும் கௌளவக்கரணமும், இரவு 9:24 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலையில் 3:25 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:51 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:45 மதியம் 12:16 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:18 4:50 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:42 9:13 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நவமி தசமி. நான் எப்பவும் சொல்கிறது தான், நவமி தசமிகளில் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. எல்லாம் அஷ்டமி நவமின்னு சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்கிறது நவமி தசமி. ஏன்னா ஒரு திதியினுடைய பாதிப்புகளை வச்சு தான் நம்ம அதனுடைய அன்றைய நாளுக்கான விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ நவமி தசமி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ரெண்டுக்குமே பாதிப்படையக்கூடிய அதிபதிகள் ஒரே அதிபதியாக இருக்கும்போது இரண்டுக்கும் வெவ்வேறு பலன் கொடுக்குமான்னு சொன்னால் கொடுக்காது. ஒரே மாதிரியான பலனை தான் கொடுக்கும். அப்போ சில பாரம்பரிய ஜோதிடர்கள், பாரம்பரியத்தில் பார்க்குற இன்னும் பழைய ஜோதிடர்கள் எல்லாரும் நவமி தசமியில் நவமி மட்டும்தான் கூடாது, அஷ்டமி கூடாது, தசமியில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. அஷ்டமியில் செய்யலாம், நவமி தசமியில் செய்யக்கூடாது. அப்போ எந்த ஒரு புதிய காரியங்களும் இன்று ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல பலன் பார்க்குறது எப்படி, முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்காவாசி பேர் பலன் பார்க்குற 100ல் 95%, 95க்கு மேலேயே சொல்லலாம், 96-98% ஆட்களே பலன் பார்க்க தெரியாது. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான முறையில் தான் பலன் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இது சொல்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கையை தனக்குள்ளே உருவாக்கி கொள்கிறாங்க. பலன் பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ராசியை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, சொன்னோன்னா ராசியின் பலன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது தவறு. ராசியினுடைய பலனை பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஜன்ன ஜாதத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய லக்னம் என்பது என்ன அப்படின்றத பாருங்கள். ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல கோடு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய லக்னம். லக்னத்தினுடைய பலனை தான் பார்க்கணும். லக்னத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன் லக்ன பலனை பார்க்கணும் அப்படின்னா, சந்திரனுடைய அமர்வை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். ராசியும் நட்சத்திரமும் எடுக்கும், ஜென்ம நட்சத்திரத்தையும் எடுக்கும். அப்போ ராசி நட்சத்திரத்தை எடுக்கிறது சந்திரன் நகர்வை வச்சு. அப்போ சந்திரன் யார் அப்படின்னா தாய் கிரகமாக சொல்லப்படுறது. இப்போ தாய் என்னத்தை கொடுக்குறா, உடலை கொடுக்குறா. ஒரு விசேஷமாக சந்திரனுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மனங்களை ஆள்றதுக்கான. அப்போ உயிரற்ற உடல் அப்படிங்கிற நேரத்தில் இங்கே பிணம்ங்கிறது தான் இருக்குது.
அப்போ அந்த பிணத்துக்கு தான் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பலனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உயிர் எங்கே இருக்குது? உற்பத்திக்காரன், ஆத்மக்காரகன், உலகத்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லப்படுற சூரிய பகவான், அவருடைய இடத்துல தான் வந்து லக்னம் உருவாகுது. அதாவது அவரை மையமாக கொண்டு லக்னம் உருவாகுது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் வந்து மண்டலத்தில் வந்து அவர் வந்து பயணிப்பார். இப்போ சாதாரணமாக தை மாதம் அப்படின்னா மகரத்துலேயும், மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பத்துலேயும், பங்குனி மாதம் மீனத்திலையும், சரியாக சித்திரை பிறக்கும் போது அவர் மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். இப்போ யுகாதி அப்படின்னு சொல்லி வட இந்தியர்கள் கொண்டாடுவாங்க. அது வந்து பங்குனி மாதத்தில் அவர் வந்து நுழையும் போது, நம்ம சித்திரை மாதத்தை தான் முதலாவது மாதமாக கொண்டாடுறோம். அது வந்து மேச மாதம்னு கூட சொல்லுவோம். ஏன்னா மேச ராசிக்குள்ளே சூரியன் நகர்வது. இப்போ காலையில் அங்கே இருக்கிறவர் ஒரு சராசரியாக மணித்தியால கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசி கட்டத்தை மாறிக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கிறவர் அப்போ அதை வச்சுக்கிட்டு மாறுறது, அதை வந்து லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை உயிரை, அந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு, மூலமாக கொண்டு நம்ம எடுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ராசியாக மாறுது, லக்னமாக மாறுது. அப்போ லக்ன பலனை கேளுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. அடுத்தது நடக்கிற திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். இல்லைன்னா அது காலையில் வந்து ஒருத்தர் டிவியில் கத்திட்டு போன ஒரு விஷயம் உங்களுக்கு அது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது தவறு. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகணும், அங்கே போய் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துக்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்க, பாகப்பிரிவினைகள் செய்கிறீங்க, அதை வச்சு தொழில் செய்கிறீங்க, அடகு வைக்கிறீங்க, புனரமைக்கிறீங்க, எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள், முக்கியமாக பூர்வீக சொத்து, காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் கைகூடுறதுக்கும் அதில் மகிழ்ச்சிகள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வெளிநாடு போக முயற்சி பண்ணிக்கிட்டால் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடகு வச்சது திருப்பது எதுவுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கவனமானங்க. பாடசாலை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்தணும். தாய் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மனம் சில சஞ்சலங்களையும் குழப்பங்களுக்கும் லாவறதுக்கான வழிகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூட துர்க்கை, கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லணும். நீங்கள் ஏதோ ஒரு தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த முயற்சிகளில் தடையோ தாமதமோ காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பொறுமையோட அந்த விஷயங்களை கொஞ்சம் கையாளுங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா போகிற காரியங்கள் உங்களுக்கு அலைச்சலையும் மன உளைச்சலையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு பத்திரங்கள், அதாவது ஏதோ ஒரு விண்ணப்பிக்க போகிறீங்க, இல்லை மேலதிகார சந்தித்து உங்களோட ஏதோ ஒரு அறிக்கைகளை கொடுக்க போகிறீங்க,
அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பரிசீலனை பண்ணிவிட்டு இன்றைக்கி அதை கொடுக்கறது நன்மையாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அவர்களோட தேவையற்ற வாக்குவாதங்கள், மனப்பிறக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. முக்கியமாக தந்தையிடம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கையில் இருக்க பணத்தை சேமிப்பை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் எதுக்கும் செலவழிக்காதீங்க. சேமிப்பு சேமிப்பாகவே இருக்கட்டும். அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக அவதமான பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் உங்களே அறியாமல் அந்த வார்த்தைகள் மற்றவங்களை பாதிக்கக்கூடியதாக மாறி ஒரு வடுவாக மாறிடும். அதனால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும். நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உங்களுக்கே ஒரு உற்சாக வேகங்கள் பெருக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாளாக போராட்டத்திற்கு பிறகு சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடுறதுக்கும், எதிர்பாராததுக்கும் சில விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு சிக்கல்களில் கண்டங்களில் மாட்டிக்கொள்ள இருந்தால் கூட அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நோய் நொடி, அதுக்கான சரியான வைத்தியம் இல்லை, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், அது உங்களுக்கு ஒரு மன பயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்றைய நாளில் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினர்கள், முக்கியமாக கணவனோ மனைவியோ இல்லாது குழந்தைகள், அதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானத்தையும் அமைதியும் பேணுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்கள் இன்றைக்கி கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதிகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை கவனமாக இருங்க. தூக்கயின்மை சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், ஆழ்மனசு அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த தொழிலில் அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நான் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, வாய்ப்பு இருக்குது. அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக, முக்கியமாக மூத்த குழந்தை அல்லது ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் இருக்க பணத்தையோ சொத்தையோ, பூர்வீக சொத்துக்கு அடகு வச்சு வியாபாரம் செய்ய போகிறேன், கடன் வாங்கி வியாபாரம் செய்கிறது போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறது நன்மையை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து அது
தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், தாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதாவது கணவனோ மனைவி, துணைவர், துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பாராத சில வெற்றிகள் உங்களுக்கு அமைய இருக்கு. உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி நீங்கள் எதிர்பாராத விதமாக அதை நடந்து முடியும். ஒரு நோய் நொடியிலேருந்து வெளியே வரணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதிர்பாராத ரீதியில் ஒரு மருத்துவ உதவியோ அல்லது அதுக்கான தகுந்த வைத்தியர் கிடைக்கிற மூலயமா அதுலேருந்து வெளியே வருவீங்க. உயிர் போகிற கண்டம் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எங்கேருந்து வந்துச்சோ தெரியல, அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க, வரன் தேடுபவர்கள் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கிறாங்க. அடுத்து கணவன் மனைவி விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக உதவும் தேவை. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போகிறதுக்கு பாருங்கள், பேசி பேசி பெருசாக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த முடிவும் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள், வியாபாரம், தொழிலாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாங்க. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. எதிர்கள் தொல்லைகள் இருக்கும், அதை கடந்து போகிறதுக்கான வழிகளை தேடும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி வைத்துக்கொள்ள விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.